வெல்கம் டு மைண்ட் கேம். டுடே வந்து இந்த பாட்டிலில் எதில் சோடா இருக்குது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாமே தண்ணி மாதிரி தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். கிறுகிறுன்னு வருது. ஒரு சோடா ஒண்ணு. ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமா? எனக்கு தெரிஞ்சு சோடாவை குலுக்குனா நமக்கு வந்து அந்த கேஸ் வெளியே வரும் இல்லையா, அதனால நம்ம சோடா பாட்டில் வந்து குலுக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம எந்த பாட்டிலில் சோடா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை சோடாவாக தான் இருக்கும் போல். அடுத்த டாஸ்கில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கா. இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் தான் தப்பாக இருக்குமா, இல்லையே டைம் சரியாக தான் இருக்குது போல். ஸோ ஈவினிங் டைமு சூரியனும் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த காம்பஸில் வந்து எதுவும் மிஸ்டேக்காக இருக்குமா, சரி அதை திருப்பி வச்சு பார்ப்போம், ஒருவேளை கரெக்டாக இருக்கான்னு. நார்த்துன்னு வச்சு பார்த்தா இல்லையே, இப்பயும் அது வந்துட்டு தப்புன்னு தான் சொல்லுது. என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். சூரியன் வந்துட்டு மறைஞ்சிட்ருக்கு. சூரியன் வந்து உதிக்கும் போது ஈஸ்ட்டில் உதிக்கும், மறையும் போது வெஸ்ட்டில் உதிக்கும். அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்ட். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இருக்கிற பிரச்சனையா மறக்கலாம்னு பார்த்தா தியானம் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வருது. ஃபைனல் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் போர்டில் வந்துட்டு எங்கே 9 இருக்குன்னு கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய நம்பரில் 9 போய் நான் எங்கே தேடுறது? நிறைய 6 தான் என் கண்ணில் படுது. ஒருவேளை 6 வந்து தலைக்கீழ வச்சு பார்த்துட்டு அதை 9ன்னு சொல்கிறாங்களோ? அப்படி கூட பார்த்தா நிறைய 9 தெரியுமே. இவங்க ஒரு 9 தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கேன். பேசாமல் வந்துட்டு இந்த பதிலை வந்துட்டு அவனுங்கக்கிட்டே விட்டுறலாம். நீங்களும் யோசிங்க என்ன பதிலாக இருக்குன்னு. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்பவே கண்ணை கட்டுது. எல்லாம் மீறி போகிறீங்கடா. கொஸ்டினை கேட்டுட்டு கொஸ்டினே ஆன்சராக வச்சுருக்கீங்க.